இன்றைக்கி இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 10,000 வண்டி தரேன், 20,000 வண்டி தரேன், 30,000 வண்டி தரேன் அப்படின்னு 2 தரப்பான ஆட்கள் கூவுறாங்க. இது உண்மையிலே உண்மையானது தானா? இது உண்மையிலே உண்மைத்தன்மை உள்ளதா? இதை நம்ம நம்பலாமா? அப்படின்னு நிறைய பேர்களுக்கு கேள்வி இருக்கும். ஒரு பக்கம் புது வண்டி விற்பனையாளர்கள், இன்னொரு பக்கம் பழைய வண்டி விற்பனையாளர்கள். இந்த 2 விஷயத்துலையும் இந்த 10,000 வண்டி கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும்? முதல் கான்செப்டாக இந்த பழைய வண்டிக்காரங்களை பார்ப்போம். 10,000 வண்டி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த 10,000 வண்டி எடுத்தோம்னா நம்ம ஜெயிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, எந்த வியாபாரியும் நஷ்டத்துக்கு தொழில் பண்ண மாட்டான். அவன் அந்த தொழில் பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய சம்பளமாவது கிடைக்கணும். குறைஞ்சது ஒரு வண்டிக்கு 40,000 அல்லது 50,000 ப்ரைஸ் இருக்கணும். அப்படி 50,000 ப்ரைஸ் உள்ள வண்டியை, அதாவது ஒரு ஃபுல் ஃபைனான்ஸ், அதாவது ஒரு 10,000 போக மிச்ச காசுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபைனான்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு லேட்டஸ்ட் மாடல் வண்டியாக இருக்கணும். இப்போ மாடல் வண்டி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, அவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். மாடல் அப்படின்னா அந்த வண்டி பிறந்த நாள். இப்போ 2025 அப்படின்னா இந்த வருஷத்துக்குரிய வண்டி, அது லேட்டஸ்ட் வண்டி. இதே இது 2020 அப்படின்னா 5 வருஷ வண்டி, 4 வருஷத்தை முடிச்சிடுச்சு. சரிங்களா? அப்படின்னும்போது 4 வருஷம் பழமையான வண்டி அப்படின்னு அர்த்தம். அதுதான் மாடல்னு சொல்லுவாங்க. அப்படி லேட்டஸ்ட்டு மாடல்களுக்கு தான் ஃபைனான்ஸ் நல்லா ஏறி கொடுப்பாங்க. அதாவது இப்போ அது செகண்ட் ஹேண்ட் விலைக்கு ஒரு 4 லட்ச ரூபா அப்படின்றாருன்னா அந்த 4 லட்ச ரூபாயும் அந்த ஃபைனான்சியர் அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால்தான் உங்கள்கிட்ட இந்த 10,000 அப்படின்ற இந்த சொற்ப பணத்துக்கு அவங்களால அந்த வண்டியை விநியோகம் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஆர்டிஓ ரூல்ஸு, இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர், இந்த புக் பைண்டிங், இந்த செலவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வரும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 10,000 ஒரு வண்டி விற்கிறார் அப்படின்னா அவருக்கு அந்த 4 லட்ச ரூபா விலை சொல்கிறாருன்னா அந்த 4 லட்ச ரூபா விலைக்கும் அவங்க ஃபைனான்ஸ் பண்ணணும். அப்படின்னும் போது ஒரு லேட்டஸ்ட் மாடல் வண்டியை 4 லட்ச ரூபா மதிப்பு, ஃபைனான்ஸ்காரங்களுடைய மதிப்பு இருக்கிற வண்டியை உங்களுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவாங்களா அப்படின்னா அங்கே தான் நம்ம ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த வண்டியில் எப்படி தயாரிக்கப்பட்ட வண்டியாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பாக இருக்கும்னா, இந்த டோட்டல் லாஸ் அப்படின்வாங்க. வண்டி லேட்டஸ்ட் வண்டியாக இருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்து அந்த வண்டி நொறுங்கி போயிடும். அப்போ பழைய அந்த பானட்டு அந்த புதுசாகவே கூட வாங்கிட்டு அதை எங்களை மாதிரியான தொழில்நுட்பவாதிகளை வச்சு ரிப்பேர் பார்த்து அதை பெயிண்ட் அடித்து அதை சம பண்ணி வச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த வண்டி அவங்களால விலை கம்மியாக எடுக்க முடியும். விலை கம்மியாக எடுக்கும் போது தான் அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த வியாபாரி ஒரு 4 லட்ச ரூபா விலைக்கு வாங்கி உங்கள்கிட்ட 4 லட்ச ரூபாய்க்கு விற்க முடியாது. விற்று அவருக்கு பெருசாக பணம் கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான வண்டிகளை தான் அவங்க சரி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றது ஒரு தோராயமான கருத்து கணிப்பு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு என்னால் உறுதிதமாக சொல்ல முடியாது. அது நீங்கள் தான் எது சரி எது தப்புன்னு கணக்கு போட்டுக்கணும். சரி, இப்போ இங்கே புது வண்டிக்கு வாங்க. புது வண்டிக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த 30,000 வண்டி தரோம், 15,000 வண்டி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ புது வண்டி எடுத்துடலாமா அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. என் நண்பர் செஞ்சதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு 30,000 கட்டி வண்டியை எடுத்துகிட்டு ஸ்டாண்டில் நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த தகர தொட்டியில் அவருக்கு லோடே கிடைக்கல. ஒரு கம்பி லோடு ஏற்றுறதுக்கு அல்லது ஒரு காய்கறி லோடு ஏற்றுறதுக்கு அல்லது மற்ற எதிரை லோடு ஏற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஹைடெக்காக பாடி வெயிட்டு, ஹைட் வெயிட்டாக கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அந்த மாதிரியான தொட்டி இல்லை. அதனால் அவருக்கு லோடு கிடைக்காம போச்சு. அப்படின்னும் போது அந்த தொட்டியை மேம்படுத்துறதுக்காக அவர் அங்கிட்ட ஆடி ஓடி, ஏன்னா இவர் பணம் பிரட்ட முடியாத ஒரு சூழல்னால தான் 30,000 கட்டி வண்டி எடுத்தார். இல்லாட்டி ஒரு 50,000 கட்டி எடுத்திருப்பார். அங்கிட்டு இங்கிட்டு ஓடி என்ன பண்ணார், பணத்தை பிரட்டிட்டார். பிரட்டி முடிய கரெக்டாக மாதம் 1 முடிந்தது. அப்போ அந்த காசை வச்சு டிவி கட்டிட்டார். அப்படி பல பிரச்சனைக்கு அவர் ஆளாயிட்டார். சரி, அப்படி இல்லைங்க, நாங்கள் 30,000 கட்டி நாங்கள் அப்படியே வச்சு தான் ஓட்ட போகிறோம். நாங்கள் சின்னதாக ஒரு பழம் வியாபாரம் பண்ண போகிறோம். எங்களுக்கு அது சரியாக வரும்ல அப்படின்னீங்கன்னா அப்படி கொடுப்பாங்க. உங்களுக்கு இங்கிட்டு கொடுத்துட்டு அங்கிட்டு எடுத்துக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 30,000 வண்டி பணம் கட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வண்டியில் ஒரு ரகசியமாக ஒரு 20,000 அல்லது 50,000 வரை தள்ளுபடி இருக்கும். அதுலேயும் இந்த ஓல்டு ஸ்டாக் வண்டியில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரை தள்ளுபடி இருக்கும். அந்த தள்ளுபடியை உங்கள் கண்ணிலேருந்து அந்த டீலர் மறைச்சிருவார். மறைச்சிட்டு உங்களுக்கு ஒரு 20,000 சேர்த்து போட்டே கட்டி, இப்போது நீங்கள் ஒரு 30,000 கொடுக்குறீங்க, அவர் ஒரு 20,000 சேர்த்து போட்டு கட்டினாலும் அங்கே அடித்தது 50,000 இருக்கும். இன்றைக்கி டாடா ஏஸ் கோல்டு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டஃபாயில் இல்லாத டீசல் வண்டி வருது பார்த்திங்களா, அதுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கே பார்த்திங்கன்னா 55,000 தள்ளுபடி இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தள்ளுபடி உள்ள வண்டி இருக்கும். இதெல்லாம் நடந்திருக்குங்க. நம்ம சேனலை பார்த்து ஒரு ஐயா அண்ணா நீங்கள் தான் வண்டி எடுத்து கொடுக்கணும், உங்கள் சேனலை நல்லா பார்த்தேன்,
அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வற்புறுத்தி கூப்பிட்டாரு. நான் போய் பார்த்தா கரெக்டாக ஒரு 3 வருஷம் பழமையான வண்டியை அவருக்கு எடுத்து தொடச்சி செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாரு அந்த ரெப்ரசன்டேட்டிவ். பாருங்கள், இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்படின்னும்போது புது வண்டி எடுக்க போகும்போது ஒரு விஷயத்தை கவனத்துக்கு வச்சுக்கோங்க. நம்ம எடுக்க போகிறது புது வண்டியா, இல்லை புது வண்டி பேரில் இருக்கக்கூடிய ஒரு பழைய வண்டியா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படின்னா இந்த கண்ணாடிகளில் இந்த நம்பர்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே போல் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் எல்லாம் செக் பண்ணிக்கணும். சரி, புது வண்டி தானே, ஓல்டு ஸ்டாக்காக இருந்தால் என்ன தப்பு இருக்குது அப்படின்னீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம். கம்பெனிலேயே 2 வருஷம் நின்றுச்சு அப்படின்னா அந்த பேட்டரியோட லைஃப் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பாருங்கள். பேட்டரி மட்டும் கிடையாது, அந்த ஸ்ப்ரிங் ரிங்ஸு எல்லாமே வந்து டென்ஷன் குறையும். ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து அப்படியே அமுக்கியே 2 வருஷத்துக்கு வச்சுக்கிட்டே இருந்தால் அதோடைய டெம்பர் குறைய தான் செய்யும். சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் சட்ட சிக்கல்லாம் நிறையா இருக்குது. அவங்க கூப்பிட்றாங்க இவங்க கூப்பிட்றாங்கன்னு போயிடாதீங்க. குறைஞ்சது ஒரு 1,00,000 அல்லது 2,00,000 ரூபா பெரட்ட தகுதி உள்ளவங்க மட்டும் வண்டி எடுங்க. ஆனால் ஆசையும் வெறியும் லட்சியமும் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 1,00,000 ரூபா வரையும் நீங்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு திறன் வந்ததுக்கப்புறம் இந்த வண்டியை வந்து எடுங்க. அது உங்களை வந்து காப்பாற்றும். இந்த மோட்டார் தொழிலை பொறுத்தளவுக்கு எல்லா அறிவும், எல்லா ஞானமும், எல்லா திறமையும் இருக்கிறவங்க பழைய வண்டி எடுத்து கெட்டு போனவங்க இருக்கிறாங்க. ஆனால் புது வண்டி எடுத்து கெட்டு போனவங்க ரொம்ப கம்மி. அதனால் பார்த்திங்கன்னா புது வண்டி வந்து எந்த ரூபத்துலையும் நம்மளை காப்பாற்றி விட்டுரும். இப்போ புது வண்டி எடுத்தால் பணக்காரவங்க மட்டும் தான் எடுக்க முடியும், ஏழைகள்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கார் வாங்குறாங்க அப்படின்னா கார் வாங்குறது நல்லது தான். ஏன்னா அவர் 10,00,000 ரூபா கான்ட்ராக்ட் பேசும்போது காரில் வந்தால் தான் மதிப்பு. அதே 10,00,000 ரூபா கான்ட்ராக்டை உங்கள்கிட்ட பேச வந்துட்டு ஓட்ட பைக்கில் வந்தால் நீங்கள் மதிப்பீங்களா? அதுபோல் நீங்கள் ஒரு மீடியம் ஃபேமிலி, நார்மல் ஃபேமிலி, ஒரு கெத்து காட்டுற குடும்பம், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டியது புது வண்டியாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு வேளை தெரியாதனமாக நீங்கள் பட்ஜெட்டுக்காக நீங்கள் ஒரு பழைய வண்டி எடுத்துக்கொண்டு போய் நிப்பாட்டினீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அல்லது கீழ் நோக்கி போய் கொண்டு இருக்கிற குடும்பம்னு அந்த பழைய வண்டி ஆள்களுக்கு உங்களை அடையாளம் காமிச்சிடும். அப்படின்னும் போது உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு 10 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் பேச போகிறோம்னா அதுக்கேற்ற கெட்டப்பில் போகணும். 10,000 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் பேச போகிறோம்னாலும் அதுக்கேற்ற கெட்டப்பில் போகணும். இல்லை நான் 20 கோடி ரூபா கான்ட்ராக்ட்டுக்கு நானே வந்து உங்கள்கிட்ட 20 கோடி ரூபா கான்ட்ராக்ட் பேச வரேன்னுங்கிறேன். அவர் நல்லவர் தான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் தான், நல்ல மனுஷன். ஆனால் நம்மளே கஷ்டப்பட்டு ஒரு 20 கோடி ரூபா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை கொண்டு போய் அன்னைக்கிட்ட கொடுத்து ஏதாவது ஆகிப்போச்சுன்னா என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த சிந்தனை வந்துருச்சுன்னா எனக்கு எப்படி கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க? அப்போ 20 கோடி ரூபா கான்ட்ராக்ட் எடுக்க போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் காரில் போய் நிற்கணும். அதுபோல் நீங்கள் ஒரு ஊரில் ஒரு கெத்தாக, ஒரு கௌரவமாக, ஒரு போல்ட்னஸாக வாழ்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக புது வண்டி எடுத்து கொண்டு போய் தான் நிப்பாட்டணும். அப்போ தான் உங்கள் குடும்பம் இன்னும் கௌரவத்துக்காகவும், இன்னும் உங்களுக்கு அதில் நிறைய லோடு கிடைக்கும், இன்னும் உங்கள் வளர்ச்சி மேல் நோக்கி இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு பழைய வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டினீங்கன்னா உங்கள் குடும்பம் கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு அது வந்து அடையாளம் காட்டும். அதே இது உயர்ந்தவங்க தாழ்ந்து போனால் மதிப்பு, தாழ்ந்தவங்க உயர்ந்து போனால் மதிப்பு, ஒரு பணக்காரன் பனியனோட போனால் மதிப்பு. பாரு, நல்ல மனுஷன், பெரிய ஆள், இவர் லெவலில் தாழ்மையாக இருக்கார் அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க. அதே இது நம்மளை மாதிரி ஏழை உயர்ந்து போகணும், நீட்டாக ஏதோ குடிச்சும் குடிக்காமல் கூட நீட்டாக இருக்காம்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போகணும். இல்லை அப்படின்னா நம்மளை வந்து உலகம் வேறு மாதிரி பார்த்துரும். அப்படி வேறு மாதிரி பார்த்துச்சுன்னா நம்மளுக்கு வேறு மாதிரி லோக்கலாக சின்னதாக வேலை கொடுக்கும். அந்த சின்ன லோக்கலாக கொடுக்குற வேலையில் நம்ம வந்து வகுத்தை கூட காப்பாற்ற முடியாது. அதனால் உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடணும். நண்பர்களே, நல்லா கவனித்து பாருங்கள். உலகத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் வேஷம் போட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தில் வந்து பசியார கஞ்சி குடிக்க முடியும். இல்லை நான் தாழ்மையின் வடிவம் இருக்கேன், தாழ்மையின் உரிமை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் ஏழையாக இருக்குது ஏழை வேஷம் போட்டீங்க அப்படின்னா பணக்காரனாக இருந்து ஏழை வேஷம் போட்டுக்கலாம். அதை வந்து மக்கள் ஏற்றுக்குருவாங்க. எப்படி ஒரு அழகான நடிகர் வந்து கிரிக்கெ வேஷம் போட்டால் மக்கள் ஏற்றுக்குருவாங்க. அதே இது ஒரு அசிங்கமான நடிகர் வந்து அழகான வேஷம் போட்டால் ஏற்றுக்கிற மாட்டாங்க. சில பேர்லாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஆனால் எனக்கு வந்து என்னுடைய வயசு இது அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் உடம்புக்கு எவ்வளவு நாள் வயசாகலாம். இன்றைக்கி வெற்றி பெற்ற மனிதர்களை பூரா உத்து நோக்கி பார்த்தீங்கன்னா வயதானதுக்கப்புறம் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. காரணம் என்னென்னா வயதானதுக்கப்புறம் தான் வெற்றி பெறவே முடியும். ஏன்னா இளமையில் ஒரு இளைஞன் சமுதாயத்தில் கால் எடுத்து வைக்கும்போது, சமுதாயத்தில் நாய், பேய், நரி இந்த மாதிரியான சமுதாயத்துக்குள்ளே நடந்து போகும்போது அவன் வந்து வலிக்கு தான் விழுவான். இத்தனை வேதனையிலும் கடந்து வர்றது, அவனை காப்பாற்றிக்கிறது அந்த காலகட்டத்தில் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் சைடில் தனியாக அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த ஈர்ப்பையும் தாண்டி அந்த வேலையில் புது வேலையில் எண்டாகி அதுக்கப்புறம் அங்கே உள்ள நல்லவன் கெட்டவன் போனவே வந்தவே. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டிருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகளை ராஜாவும் இளவரசனுமாக வளர்த்துருப்போம்.
அது போய் சமுதாயத்தில் நீச்சல் அடிக்கும்போது கசப்பான அனுபவங்களை பார்த்து அந்த நேரங்களில் அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு மிகவும் கம்மி. அதே போல் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் பாருங்கள். தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வெற்றி பெற முடியும். நம்ம அப்துல் கலாமாக இருக்கட்டும், நம்ம மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், யாராக வேணுமாலும் இருக்கட்டும், வயதானதுக்கப்புறம் தான் வெற்றி கொடியை பிடிச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே வைராகியம் இருக்கா மட்டும் பாருங்கள். மற்றபடி உடம்புல எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது. அப்படியால் வண்டி எடுக்கவே வேணாம். ஆனால் என்னால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் இந்த மோட்டார் தொழிலில் வின் பண்ணியே காட்டலாம். இப்படிக்கு உங்கள் தங்கம் பாடி பில்டிங். நன்றி, வணக்கம்.